ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினிபாலா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குரூப் 4ல் கேட்ட ஒரு 4 கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இந்த நியூ இந்தியா அப்படின்ற இதில் பாரதியார் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கே தெரியும், இது தப்பு. ஏன்னா நியூ இந்தியா இதில் யார் ஆரம்பிச்சிருன்னா அன்னி பெசன்ட் அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே போல் தேசபக்தன் அப்படின்ற இதில் திருவிக்கா அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் வாவி செய்கிற வர மாட்டார், அதனால் இது தப்பு. தேசபக்தன் அப்படின்ற இதழில் காந்தி தாத்தா திருவிக்கா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் தான் சொல்லியிருப்பாரு. நவசக்தி இதழ் நம்மளுக்கே தெரியும், திருவிக்கா தான். தி இந்து பத்திரிக்கை யார், ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் இது பண்ணியிருப்பார். 1878 ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் அப்படின்ற இதழையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டும் இது செகண்டும் என்னது தப்பு. 3 and 4 தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மனின் பாளையங்கோட்டையில் சந்திக்குமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது தவறு. ஏன்னா கட்டபொம்மன் யார், ஜாக்சன் அப்படின்றவர் தான் இவரை யார், ஜாக்சன் தான் இவர் தன்னை சந்திக்குமாறு ஆகஸ்ட் 18 சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கட்டபொம்மன் 500 கட்டபொம்மனோட கோட்டை, அந்த பாளையங்கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் களிமண்ணால் கட்டப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அதே மாதிரி 1799 செப்டம்பர் 16 பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காடு குடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். ஆமாம், கரெக்டு. அது பண்ணி 17 காலையில் அவங்க தூக்கில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1991 ஜூன் அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். ஆமாம், அந்த பலத்தை இது பண்ணணும், கூட்டமைப்பு சேரணும் அப்படின்றதுக்காக இவர் எங்கே அதாவது இவங்க மருது சகோதரர்கள் சந்திக்கிறதுக்காக 500 பேரோட இங்கேருந்து எங்கே சிவகங்கைக்கு போயிருப்பாருன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ ஏ தான் நம்மளுக்கு. அதே போல் இந்த கொஸ்டின் பாருங்கள். தென் திராவிட மொழி மலையாளம் கொடுத்துருக்காங்க. கிழக்கு திராவிட மொழி முண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடு திராவிட மொழி தெலுங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வட திராவிடம் குரூப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தமிழில் 9th புக்கில் ஃபஸ்ட்டு பாடமாகவே இருக்கும். அதனால் தென் திராவிட மொழி மலையாளம், தமிழ் அதெல்லாம் வரும், கன்னடம் அப்படின்றது. கிழக்குன்றது முண்டான்றது இது வராது. ஓகேவா? நடு திராவிடம் தெலுங்கு தான். வட திராவிடம் குரூப் மால்தோ அந்த மாதிரி பிராகுவை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் 2 மட்டும்தான் தவறாக இருக்குது. தவறான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மட்டும்தான் தவறு. ஓகேவா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.